பேச முடியாது. அதுல என்னன்னா இல்ல நான் கைச்சாத்திட பட்டது நாங்க பிள்ளையண்டா அதில் உள்ள குறைபாட்டை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். அதுல என்னன்னா நீ சொன்ன விடயம் என்னன்னா அவங்க 2 இராணுவ அணிகள் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யுத்தத்தில் ஈடுபட்ட 2 அணிகளும். ஆனா இது உண்மையிலே இது ஒரு சமாதானத்துக்கான அத்திவாரம். அதுல நீங்க நீங்க அந்த ஒப்பந்தத்தை முழுமையா பார்த்த விளங்கும். அதுல சரத்து 3 விதிப்படி அந்த ஒப்பந்தத்தின்படி மத ஸ்தாபனங்களில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். அதுல 3.2 படி பாடசாலை கட்டிடங்கள், 3 படி பொது கட்டிடங்கள் வந்து இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த விடயத்தை நாங்கள் குறிப்பாக நான் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்தபொழுது அம்பாறை மாவட்டத்தில் காரதீவு கிழக்கு மாநிலத்துக்கான அதிரடி படை அந்த முகாம் அகற்றப்பட இருந்தது. அதே நேரம் மருதமுனை போலீஸ் போஸ்ட், இப்படி பல கிராமங்களில் முஸ்லிம் பிரதேசங்களை அண்டியுள்ள இராணுவ முகாம்கள் அனைத்தும் கூடுதலாக அரச கட்டிடங்கள் தான் இருந்தது. குறிப்பா மருதமுனை போலீஸ் போஸ்ட் வந்து விவசாய கட்டிடத்திலும் இருந்தது, காரதீவு பிரதேச கட்டிடம். இவ்வாறு இருந்த பொழுது நாங்கள் அந்த பிரதமரிடம் எங்களுக்கு வந்த அந்த பார்லமெண்ட் பலம் முஸ்லிம் காங்கிரஸ் 12 ஆசனங்கள் இருந்தது. நாங்கள் குறிப்பிட்டோம், இது நிச்சயமாக முஸ்லிம்களை பாதுகாப்பு இல்லாமல் இந்த முகாம்கள் நீங்கள் உங்களோட ஒப்பந்தத்தை முழுமையாக இந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்டதை போன்று இந்த முகாம்கள் மூடப்பட வந்தால் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு யார் பாதுகாப்பு அளிக்கப்பட போகின்றார்கள்? அங்கிருக்கின்ற சில போலீசார்களை கொண்டோ நிச்சயமாக முஸ்லிம்களை பாதுகாக்க முடியாது. அதே நேரம் தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க முடியாது. எனவே இந்த முகாம்களை மாற்று ஏற்பாடுகள், அந்த முகாம்கள் இருந்ததற்கு ஒரு 100 மீட்டருக்குள் மாற்று ஏற்பாடு செய்து முகாம்கள் அமைக்காது இதனை நீங்கள் அகற்றினால் நாங்கள் கடுமையாக இருக்க வேண்டி வரும். அதாவது உங்கள் அரசை விட்டு கூட வெளியேற வேண்டி வரும் என்று நான் அந்த நேரத்தில் கடுமையாக நாங்கள் நிபந்தனை விதித்திருந்தோம். இது சம்பந்தமாக என்னுடைய இறந்த முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் அரியணையர் கூட என்னுடன் பகிரங்கமாக என்னை விமர்சித்திருந்தார். ஆனா இன்று என்ன நடக்கின்றது? இன்று ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு அன்று அந்த விடயங்கள் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் மாறாக இன்றும் கூட முகாம்கள் இருந்தபடினால்தான் இன்று விடுதலை புலிகள் கூட மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தில் சுதந்திரமாக அவருடைய அரசியல் அலுவலகங்களுக்கு சென்று வருகின்றார்கள். அவர்கள் ஒப்பந்தத்தில் நிபந்தனை விதித்து முகாம்களை அன்று மூடியிருந்தால் இன்று அவர்களால் சுதந்திரமாக நடமாட முடிந்திருக்குமா? நீங்க அம்பாறை மாவட்டத்துல ஆமி இன்றைய பாடசாலைகள்ல முக்கிய இடங்கள் வந்து ஆமி தரிச்சிருக்கிறத இப்ப நீங்க சொல்றது வேறொரு சரியான இடத்தை கொண்டு காட்ட அவையில கொண்டு விடணும் என்று சொல்றது உண்டு. அது இருக்க ஒரு பாடசாலையில ஆமி தொடர்ந்து இருக்கிறது வந்து மக்கள்கிட்ட பாதுகாப்பு என்று நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு வடகிழக்குல இந்த ஒப்பந்தத்தின்படி எந்த ஒரு கன பாடசாலையில இருந்து ஆமி விளையல் இன்றைக்கு பொது இடங்கள்ல இருந்துதான் இருக்கு. நாங்க குறிப்பிட்டது வந்து சில முக்கியமான பிரதேசங்கள், குறிப்பாக முஸ்லிம் பிரதேசங்களை தமிழ் பிரதேசங்களையும் உண்மையாக ஒரு பாதுகாப்பு முகாம் கொடுப்பது 2 தரப்பிலும் பிரச்சனைகள் வந்திருக்கும். ஒன்று தமிழ் மக்கள் கொல்லப்பட்டால் முஸ்லிம் சமூகத்தை குற்றஞ்சாட்டியிருப்பார்கள், அதே நேரம் முஸ்லிம் சமூகம் கொல்லப்பட்டால் விடுதலை புலிகளை குற்றச்சாட்டிருக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இவ்வாறு இந்த முகாம்கள் இருக்கின்ற போது 2 தரப்பிலும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருந்தது. மற்றது இப்பொழுது உள்ள சூழ்நிலை இவ்வாறு ஒப்பந்தம் முழுமையாக பின்பற்றப்பட்டிருந்தால் நிச்சயமாக இன்றைய நிலைமையை விட பாரதூரமான மோசமான நிலைமைகள் வந்திருக்கும். என்றால் என்னுடைய எம்பிஆர் குறிப்பிட்டது போன்று கருணா அணியினை பிரிந்து சென்ற பின்பு இன்று விடுதலை புலிகள் உண்மையிலே பாரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஓரளவாவது அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை அங்கிருக்கின்ற குறிப்பாக பாதுகாப்பு படைகள் இருக்கின்ற அவர்களுடைய வழித்துணை மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு முகாம்கள் இருக்கின்றபடினால்தான் இன்று அங்கு ஓரளவு சுமூக நிலை இருந்து காணப்படுது. அதற்காக நான் குறிப்பா இலங்கை பாதுகாப்பு படைக்காக நான் பேச வரையில்லை. யாராவது எங்களுடைய குறிப்பாக ஒரு மனித உரிமைகளை பேணுகின்ற சக்திகள் என்ற அடிப்படையிலும் ஜனநாயகத்தை பேணுகின்றவர்கள் என்ற அடிப்படையிலும் குறிப்பிட யாராவது பொறுப்புள்ளவர்கள் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கணும். பொறுப்பான சக்திகள் அது ஏற்கனவே இந்திய ராணுவம் இருந்த பொழுது கூட எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் மறைந்த தலைவர் அவர்கள் குறிப்பாக
அந்த முஸ்லிம் சமூகம் இந்திய இராணுவத்தை பிழையாக பார்த்திருந்த சமயத்தில் கூட எல்லோரும் இந்திய இராணுவம் வெளியிறங்க வேண்டும் என்று முஸ்லிம் சமூகம், விடுதலை புலிகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்த பொழுது கூட அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், பாதுகாப்பு இந்திய படை வெளியேறுவதை நான் அனுமதிக்கவில்லை. பாதுகாப்புக்கான ஒரு வெற்றி ஏற்படுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற சகல சமூகங்களுக்கு, அது முஸ்லிம் சமூகமா இருக்கட்டும் அல்லது தமிழ் ஏற்படுகின்ற அச்சுறுத்தலை யார் அந்த பாதுகாப்பு பொறுப்பெடுப்பார்கள். எனவே பாதுகாப்புக்கான வெற்றிடத்தை நிரப்பிவிட்டு நீங்கள் இந்திய ராணுவத்தை வெளியேற சொல்லுங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். அதே போன்றுதான் நாங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த ஒப்பந்தம் குறிப்பாக மேலாளந்த வாரியாக குறிப்பிடலாம். அந்த முகாமை மூடலாம், அந்த குறிப்பாக அங்க இருக்கின்ற மக்கள் சுமூகமாக தங்களுடைய வாழ்க்கையை நடாத்தக்கூடிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொறுப்பானவர்களால் அங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்று இதுதான் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிற அதே பாதுகாப்பு அரண்களுக்கு அருகாமையில் தான் நேருவும் கொல்லப்பட்டார். ஒரு பாதுகாப்பு அரணுக்கு அருகாமையில் தான் ஒரு பஸ் வந்து தாக்கப்பட்டது. இதே பாதுகாப்பு அரண்களுக்கு பக்கத்தில் மக்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்ப இது வந்து இன்றைக்கு அவசரகால சட்டம் வந்த பிறகு இதே பாதுகாப்பு அரண்களின் ஊடாக எங்களுடைய மக்கள் பரிசோதனை செய்யப்படுகின்ற மிக மோசமான முறையிலே நடத்தப்படுகின்ற நிலைமை இன்றைக்கு உருவாக்கப்பட்டது. ஆகவே அதை நியாயப்படுத்தக்கூடாது. எம்பியாக குறிப்பிடுற போது பாதுகாப்பா உண்மையிலே கொலைகள் நடைபெற்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அதே நேரம் நாங்கள் சமாதான ஒப்பந்தம் வந்த பின்பு புலிகளுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் குறிப்பாக இந்த பாலச்சேனை நடந்த விஷயம், பாலச்சேனையில் நடந்த விடயம், பாலச்சேனை நகரம் முற்றாக எரிக்கப்பட்டது. மற்றது சமையல் வேலையில் சென்று கொல்லப்பட்டது. அதே நேரம் நாங்கள் மூதூரி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்களோட நாங்கள் முகாமிட்டிருந்த போது 7 நாட்கள் அங்கு பலவந்தமாக பல எங்களை நாங்கள் இருந்த அந்த மூதூர் பிரதேசம் கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட பகுதி. அங்கிருந்த அந்த மூதூர் நகரத்தை அண்டியுள்ள கிராமங்கள் பல இருக்கும், பைசால் நகர், செல்வ நகர், அப்படி போன்ற தோப்பு. அந்த இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு படைகள் இல்லை, எந்த ஒரு போலீஸ் முகாமோ அல்லது இராணுவ முகாமோ இல்லை. ஆனால் அங்கு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டார். எனவே இங்கு நான் குறிப்பிடுவது என்னவென்றால், போலீஸ் இராணுவ முகாம்களுக்கும் பக்கத்தில் மட்டும்தான் கொலைகள் நடைபெறுகின்றன என்பதை குறிப்பிட முடியாது. ஏனைய இடங்களிலும் கொலைகள் நடந்திருக்கின்றன, வன்செயல்கள் நடந்திருக்கின்றன. எனவே ஸ்ரீதரன் அவர்கள் மிக நீண்ட நேரமாக இருக்கின்றார். நான் அவரிடம் சென்றுவிட்டு நான் உங்களிடம் வருகின்றேன். ஸ்ரீதரன் அவர்களே, செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகின்ற போது இந்த துணைப்படை ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் என்று கூறினார், குறிப்பாக கிழக்கை மையமாக வைத்து. தற்போது இருக்கின்ற கிழக்கின் நிலைமைகளுக்கு காரணம் துணைப்படை, அதாவது துணைப்படையின் உதவி என்று விடுதலை புலிகளும் அதோடு சேர்ந்த தமிழ் கூட்டமைப்பும் கூறி வருகின்றார். இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது கருணாவினுடைய விடயம் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் ஒரு அகமுரண்பாட்டுக்கான ஒரு சூழல், அது அதை பற்றி உங்களுடைய கருத்து? இது 20 வருஷமா வெவ்வேறு விதமா சொல்லப்பட்டு வர விஷயம். இதொன்றும் இதில் ஒரு விதமான குழப்பமும் என்னை பொறுத்த மட்டும் இல்லை. 86கள முற்பகுதியிலே டெலோவையையும் கடைசியாக இறுதி பகுதியில EPRலவையும் அதுக்குள்ள புலட்டையும் அது எல்லா இயக்கங்களையும் தடை இயக்க சொன்னது இந்தியாவின் கைக்கூலிகள், தேச துரோகிகள், சமூக விரோதிகள், 5ஆம் படைகள்.